Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ரோட்டு கடை இல்லனா வண்டி கடை மசாலா சுண்டல் அப்படினு கூட சொல்லலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட். வண்டி கடைகள்ல மசாலா சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம் இல்லீங்களா? அதே டேஸ்ட் இருக்குங்க இதுல. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வீட்லயே செஞ்சு கொடுக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். சோ இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க இது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மசாலா சுண்டல் செய்யறதுக்கு 1/4 கிலோ வெள்ளை பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 மணி நேரம் நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. குக்கர் மூடி போட்டு இப்போ நான் 4 விசில் வச்சு எடுக்க போறேங்க. 4 விசில் வைங்க, கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பட்டாணி வந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு வரும் 4 விசில்லையே. அப்படி இல்லை நீங்கள் கம்மியாக ஊற வைக்கிறீங்கன்னா கூட ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இதுதான் வந்து நம்ம செய்ய போகிற சுண்டலுக்கு நல்ல ஒரு ருசியை தரும். நம்ம செய்யும் போது இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும்ங்க. இப்போ சுண்டலுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்சியில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுறேங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு விரல் அளவுக்கான இஞ்சி துண்டு, ஒரு 4 பூண்டு பல்லும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாங்க. இப்போ இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். போட்ட எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ்வில் இது மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றின குவான்டிட்டியை விட குவான்டிட்டி நல்லாவே குறைஞ்சி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பட்டாணி வேக வைக்கும் போது தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு 300 ml தண்ணி சேர்க்க போகிறேங்க. ஆல்ரெடி நம்ம பட்டாணி வேக வச்சதில் ஒரு 50 ml தண்ணி இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம இந்த டிஷ்ஷுக்கு வந்து 350 ml தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்கணுங்க. அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த சுண்டல் எல்லாம் அந்த மசாலா போய் நல்லா ஒட்டி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நம்ம ரோட்டு கடைகளில் வண்டி கடைகளில் சாப்பிட்ற சுண்டல் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைசியாக நீங்கள் கொஞ்சம் உப்பு வேணும்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விடுறேன். இந்த மாதிரி பச்சையாக தூவி விடும்போது உங்களுக்கு இன்னுமே வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வண்டி கடை சுண்டல் ரெடிங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை தூவி விட்டுட்டு துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னா வண்டி கடையில் சாப்பிட்ற மசாலா சுண்டல் இதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.